ஆர்சிபியை 1 இயர் பேன் பண்ண போகிறாங்க. ஆர்சிபியை வேற ஒருத்தவங்களுக்கு விற்க போகிறாங்க. ஆர்சிபியில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸையும் கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த ஆர்சிபியை பற்றின விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் என்னைக்கு அந்த 11 பேர் இறந்தாங்களோ அன்னையிலேருந்து வைரலாக போயிட்டுருக்கு. என்ன உண்மை? உண்மையாகவே இதெல்லாம் நடக்க போகுதா? இல்லை இதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன? நிறைய கேள்விக்கு விட இந்த வீடியோவில் இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நானும் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்சிபி சாலா கப் நமது 18 வருஷமாக அந்த கனவு பழிச்சிருச்சு. ஆனால் அந்த பழிச்ச கனவை அவங்களால தக்க வச்சுக்க முடியுதான்னு கேட்டால் அது முடியவே இல்லை. என்ன அவசரங்க? ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அவ்வளோ அவசரமாக ஒரு ஒரு வெற்றி விழாவை கொண்டாடணுமா என்ன? 11 அப்பாவி மக்களுடைய உயிர் போயிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காயங்களுடன் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. விசாரணை நடத்தினாங்க. விசாரணை நடத்தும் போது கர்நாடகாவுடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயம், இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது, இவ்வளோ கூட்டம் வரும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு துணை முதலமைச்சர் சொல்கிறாரு. ஸோ அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த அவசரமாக வெற்றி விழாவை கொண்டாடுறதுக்காக ஒரே நாளில் இந்த பிளான் பண்ணது தான் மிகப்பெரிய ஒரு நிர்வாக கேடாக இருந்துச்சு. நம்ம எப்போதுமே சொல்லியிருக்கோம், நம்ம ஊருக்களில் இந்த கோயிலில் கூடுற கூட்டங்கள், ஏர் ஷோக்காக கூடின கூட்டங்கள், அதில் 5 பேர் இறந்து போனாங்களே நம்ம தமிழ்நாட்டில். அதே மாதிரி கும்பமேளா கூட்டத்தில், ரயில்வே பயணத்தில் அப்படின்னு நிறைய இடங்களில் கூட்டங்கள் நெரிசலில் சிக்கி எதுவுமே தெரியாத மக்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாமே உயர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெற்றி கொண்டாட்டங்களில் முக்கியமாக இந்த வெற்றி கொண்டாட்டங்கள், திருவிழா மாதிரி இடங்களில் போகிற உயிர்கள் எல்லாமே பார்க்கும்பொழுது ரொம்ப கவலைக்கிடமாகவும் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இந்த இந்த சமூகத்து மேலேயும் இந்த மக்கள் மேலேயும் கோபமும் அதிகமாக வருது. இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் அந்த கூட்டத்திலையும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வெற்றி கொண்டாட்டத்தை பிளான் பண்ணது யார் அப்படின்னு விசாரணை பண்ணும்போது ஒரு திடுக்கிடும் தகவல்கள் நிறைய சொல்கிறாங்க. ஆர்சிபி அணியின் நிர்வாகம் தான் இதை புஷ் பண்ணியிருக்காங்க டைரெக்டாக. ஆக்சுவலாக இது இந்த செய்தி எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, ஆர்சிபி அணி இந்த வெற்றி கொண்டாட்டத்தை அதாவது ஃபைனல் நடந்து ஜெயிச்ச அடுத்த நாளே கொண்டாடணும். அப்படி கொண்டாடணும் அப்படின்னு அவங்களுடைய பிளான். இதுக்காக அவங்க மாநிலத்து அரசு நிர்வாகத்திடம் நிறைய புஷ் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், அது மட்டும் இல்லாமல் இவங்க உளவுத்துறைகள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பாசிபிளே கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 வீக் நீங்கள் பிளான் பண்ணணும். இதுக்கு நம்ம இது 1 வீக் பிளான் பண்ணாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா இது நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி, பட் ஆர்சிபி நிர்வாகம் அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணி இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த அணியை சேல் பண்ணுறது தான் முக்கியமான காரணம். இந்த அணியை விற்க போகிறாங்க. இப்போ இந்த அணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஆர்சிபி ஓனர் ஆஃப் விஜய் மல்லையா அப்படின்னு. ஆனால் அவருடைய பங்குகள் எல்லாமே 2012ஆம் ஆண்டே பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் வாங்கிட்டாங்க. டியோடான் நிறுவனம் வாங்கிட்டாங்க. அந்த டியோடான் நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இப்போ ஆர்சிபி அணி அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆர்சிபி அணியை விற்கணும். ஏன்னா இவங்க 18 வருஷமாக கப்பே அடிக்காமல் இருந்து இந்த விஷயம் கப் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பேர் இருக்குது. அப்போது கண்டிப்பாக இதோடைய அந்த மதிப்பு உயர்ந்திருக்கும். ஸோ இந்த டைமை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் மூலியமாக இன்னும் பிரபலம் அடைவோம். ஏன்னா ஐபிஎல் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வேர்ல்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பு, இன்டர்நேஷ்னல் மேட்ச் இதெல்லாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் மிகப்பெரிய ஒரு பொருள் செலவுலையும் பண செலவுலையும் நடக்கிறாங்க. நிறைய பணங்கள் இங்கே புழங்குது அப்படின்னு ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போது பின்வரும் காலங்களில் இது நம்பர் 1 ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மேட்சாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உலகத்தில் கூடிய நிறைய பணக்காரர்கள் போட்டு ஐபிஎல் டீம் வாங்குறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆர்சிபி அணியுடைய தற்போதைய மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்க டாலரில் 2 பில்லியன் அளவுக்கு இருக்கும். 17,000 கோடி இந்திய ரூபாயின் மதிப்பின்படி 17,000 கோடிக்கு மேலே இப்போதைக்கு இருக்கும். அவங்க அதை விற்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 2 பில்லியன் டாலர், அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் 17,000 கோடிக்கு விற்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி இடத்துல விற்றா தான் அவங்களால இது லாபம் சம்பாதிக்க முடியும். இந்த செய்தி வெளியே தெரிய ஆரம்பித்ததுன்னா அவங்களுடைய பங்குகள் பார்த்திங்கன்னா படிப்படியாக உயர்ந்துக்கிட்டே வருது அந்த கடைசி ஒரு வாரம் ஃபுல்லாக, முக்கியமாக கடைசி 3 நாட்களில். ஸோ அப்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த விஷயம் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு நமக்கு தோணுது. ஒருவேளை இந்த ஆர்சிபி அணியை இவங்க விற்க போகிறாங்க அப்படின்னா அதை யார் வாங்குவாங்க? அதை பேரை மாற்றுவாங்களா அப்படின்னு கேட்டால் பேரை மட்டும் மாற்றாமல் அதே பேரில் அணியோட உரிமையை மட்டும் விற்கிறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அப்போ எந்த தொகை அதெல்லாம் லாங் ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இதில் ஆட் ஆன் ஆகும். இது வந்து இவங்க இந்த செய்தியை வந்து இவங்களே வெளியே விட்டு எந்த அளவுக்கு இதுக்கோட இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு விவரம் தெரிந்தவர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த பேன் பண்ண போகிறாங்களாமே, அது உண்மையா? பேன் பண்ண போகிறாங்களே உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 2 அணிகள், ராஜஸ்தான் ராயல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் போன்ற 2 அணிகள் 2 வருடங்கள் பேன் பண்ணியிருந்தாங்க. இந்த சூதாட்டத்தின் காரணமாக 2 அணிகளை பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த 2 அணி வீரர்களும் வேற ஒரு நிறுவனங்கள் அவங்கள ஏலத்துக்கு எடுத்து அவங்க வந்து வேற ஒரு பெயரில் வந்து 2 அணி வந்து உருவாக்குனாங்க. அந்த 2 வருஷம் பேனுக்காக மட்டும். ஒருவேளை ஆர்சிபி அணியை பேன் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் 100% இல்லை. வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த கர்நாடகா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த அந்த 11 பேர் இறந்தாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து A1 ஆர்சிபி அணி நிர்வாகத்தை தான் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆர்சிபி அணி நிர்வாகம் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பேன் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு மட்டும் விளையாட முடியாதா, இல்லை ஒருவேளை அந்த ஒரு சீசனுக்கு மட்டும் இப்போ இவங்க அந்த விற்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த பிளான், அந்த சேல் பண்ணுற பிளான் 1 சீசனுக்கு மட்டும் வேற ஒரு ஓனர்கிட்ட போய் வேற ஒரு பெயரில் விளையாடுவாங்களா அப்படின்னு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஆஃப் த டவுன். இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ ஒருவேளை அப்போ அந்த ஆர்சிபி அணி A1 ஆக்கிட்டாங்க, அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்களை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அணி ஒருவேளை ஒட்டுமொத்தமாக கூடாரத்தை காலி பண்ணுறது போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பக்கம் நம்ம வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவங்க 2 பேருமே இந்த ஆர்சிபி கொண்டாட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. எஸ், ஒரு ஸ்போர்ட்டே அதை அவங்களுடைய உணர்வுகளை நம்ம மதிக்கிறோம். ஆனால் அப்பாவி உயிர்கள் போயிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு முதலமைச்சரும், மாநிலத்தின் முதலமைச்சரும், ஒரு துணை முதலமைச்சரும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நாட்டு மக்கள் மேலே அக்கறையே இல்லைங்களா? இதே மாதிரி தாங்க நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு ஒரு ஏர் ஷோவில். அந்த ஏர் ஷோவை ஒரு திட்டமிடலே இல்லாமல், தண்ணி குடிக்க வழி இல்லாமல் 5 பேர் அப்பாவி மக்கள் உயிரிழந்து போனாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது வந்து இவங்க பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. இது எல்லா இடத்துலையுமே கிராஜுவலாக நடக்குது. இது ஸோ நடக்கிற விஷயம் தான் இது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு மாதிரி, இந்த குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்குன்னா, விராட் கோலியை கைது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. விராட் கோலி எதுக்குங்க கைது பண்ணணும்? அவருடைய உள்ள வந்து மைதானத்தில் விளையாண்ட நிகழ்ச்சியில் அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் நிறைய சர்வேலாம் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு பக்கம் ஃப்ரான்சிஸ் மேட்ச்சு, இந்த ஃப்ரான்சிஸ் மேட்ச்சில் ஓனர் சொல்கிறது தான் பிளேயர்ஸ் கேட்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க, உருட்டுறீங்க. இன்னொரு பக்கம் வந்து விராட் கோலி சொல்கிறது தான் டீமே கேட்குறாங்க அப்படின்னு இந்த பக்கம் வந்து உருட்டுறீங்க. அப்போது விராட் கோலி அப்படிங்கிற தனிநபரை திட்டமிட்டு தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே விராட் கோலி தான் காரணம் அப்படின்னு கேட்டால், அப்போ அந்த ஆர்சிபியோட நிர்வாகம் விராட் கோலி சொல்கிறத கேட்குறாங்க? 18 வருஷமாக விராட் கோலி சொல்கிறத கேட்குறாங்க? கிடையாது இல்லைங்களா? அப்போ அந்த நிர்வாகத்திலோட லாபம், அவங்களுடைய சுயலாபத்துக்காக பண்ண விஷயங்கள், சேம் டைம்ஸ் அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டும் இதுக்கு பொறுப்பு தான். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய முதலமைச்சரும் அவங்களுடைய டெபுட்டி சிஎம்மும் வந்து இங்கிருந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இதை வந்து பெரிய ஒரு செலிப்ரேட் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களும் ஒரு காரணம் தான். ஸோ விராட் கோலி அங்கே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பிளேயர், அவ்வளோதான். ஸோ அவங்க சொன்னால் இவர் போய் தான் ஆகணும். கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பார், தவிர்க்க முடியாது. இவங்க ஏன் உடனே பிளான் பண்ணுறாங்க, அவங்க கேள்வி கேட்கவும் முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஜோன் வேறையாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான ஒரு இதெல்லாம், ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு இதெல்லாம் நடந்திருக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு தேரியே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு தேரியை வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒப்புகையே ஆகாது. கண்டிப்பாக அந்த 11 பேருக்கோட உயிருக்கு நியாயம் கிடச்சி தான் ஆகணும். அதுக்கு அந்த டீமை பேன் பண்ணாலும் பரவாயில்லை அப்படிங்கிறது இங்கே நம்மளுடைய வாதம். பேன் பண்ணுறதும் இல்லாமல் சம்மந்தப்பட்டவங்க கைது பண்ணி அதுக்கான உரிய தண்டனையும் கொடுக்கணும். இது மாதிரி சம்பவங்கள் இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கணும். யாராவது புஷ் பண்ணுறாங்க, இவங்க வந்து இந்த தரப்புலேருந்து இவங்க சொல்கிறாங்க, அந்த தரப்பில் அவங்க சொல்கிறாங்க, நம்ம உடனே அப்படிலாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்பாவி மக்கள் உயிர் வந்து அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சு அவங்களுக்கு. அப்போது மக்களுக்கு எது நடக்கும், மக்களுக்கு எது வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு அதை பாருங்கள். அவங்க வந்து சைரன் போட்ட காரில் வந்துட்டு, இல்லை வந்து அவங்க பெரிய பஸ்ஸில் வந்து அவங்க பாட்டு கூட்ட நெரிசலே இல்லாமல் அவங்க பாட்டு சேஃப்டியாக போய்ட்டு சேஃப்டியாக வந்துடுவாங்க. அங்கே பாதிக்கப்பட போகிறது யாருன்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி ரசிகனும் மக்களும் தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம மக்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நம்ம வந்து இந்த ஷோவை லைவில் பண்ண போகிறாங்க, டிவியில் பார்க்கலாம், இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். நம்ம போய் லைவாக பார்க்கணும் அப்படின்னு கூட்ட நெரிசலில் ஒரு ஆர்வத்தில் போய் நம்மளுடைய ஃப்யூச்சரையும் நமக்காக இருக்கிற குடும்பத்தையும் இழந்து அவங்க போய் எந்த கடவுளும் இப்படி கூப்பிட மாட்டாங்க, இல்லை எந்த கிரிக்கெட் பிளேயரும் அதை விரும்ப மாட்டாங்க, எந்த அரசியல்வாதியுமே அதை விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். அந்த அவேர்னஸை தாண்டி நமக்கும் வந்து ஒரு விஷயம் புரியணும். அதெல்லாம் புரிஞ்சால் மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். ஸோ இந்த ஆர்சிபி அணியோடைய இந்த பேன் கண்டிப்பாக பண்ண போகிறாங்களா?
அது மட்டும் இல்லாமல் இந்த பேன் மட்டும் இல்லாமல் இது இன்னும் சேல் பண்ண போகிறாங்களா, இல்லை யாரெல்லாம் கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டாவோட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை பற்றி கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நானும் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.